வணக்கம் சாமி. பெண்கள் பீரியட்ஸ் அப்ப வாசி பயிற்சி செய்யலாங்களா? பெண்கள் மாதவிடாய் சமயத்துல வாசி பயிற்சி செய்ய வேண்டாம், தவம் செய்யலாம். தாராளமாக தனக்குள்ள இருக்கக்கூடிய சுத்த வெளியை பார்த்து தவம் செய்யலாம். ஆனா இந்த வாசி பயிற்சிங்கிறது இந்த மாதவிடாய் நேரத்துல செய்ய வேண்டாம். ஏன்னா கீழ் மூலம் ஏற்கனவே நிறைய பழுவுல இருக்கும். அப்போ அந்த நேரத்துல நீங்க இன்னும் நீங்க வாசி பயிற்சி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கீழ் மூலத்துக்கு இன்னும் அதிகமான பழு உண்டாகும், இன்னும் அதிகமான உதிரப்போக்கு இருக்கும். அதனால அந்த நேரத்துல வாசி பயிற்சிகள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. நீங்க மற்றபடி தவம் செய்யலாம் தாராளமாக. பெண்கள் எப்படி சாமி வாசி பயிற்சி செய்யறது? ஆண்கள் என்ன பயிற்சி செய்யறாங்களோ அதே பயிற்சி தான் பெண்களுக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இப்போ ஒரு ஒரு பெண் ஞானம் அடையணும் அப்படின்னா ஒரு வாசி, அதாவது ஒரு மாதவிடாய் சுழற்சி முடிஞ்சு அடுத்த மாதவிடாய் சுழற்சி தொடங்குறதுக்குள்ளார அந்த கேப்புக்குள்ளார அவங்க துரிதமாக பயிற்சி பண்ணி ஞானம் அடையணும். அப்போ பெண்கள் கொஞ்சம் அதிகம் மெனக்கிடணும். ஞானம் அடைகிறதுக்கும் சரி, ஜீவன் முக்தி பெறறதுக்கும் சரி, கொஞ்சம் அதிக முயற்சி செய்யற மாதிரி இருக்கும். அவ்வளோ சாமி. மனநல ஒரு நலப்படுத்தவே முடியுது. அந்த குழந்தைங்க, குடும்பம், அந்த மாதிரி மைண்ட் ஆசிலேஷன்ல இருக்குங்களே சாமி. மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் முதல்ல மனோவாசி, அதுக்கப்புறம் வாசி பயிற்சி, மெய்ப்பொருள் வாசி பயிற்சி எல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல மனோவாசம் பண்ணுங்க, மனோவாசி பண்ணுங்க, தன்னால மனம். நன்றி சார். நல்லது.